புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி கந்தவேலு தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். I will give the statistics. 2011 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6.77 லட்சமாக இருந்தது. அதில் 5.8 லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். So this corresponds to 86.19%. 2014 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோமேயானால் மொத்தமுள்ள 9 லட்சம் வாக்காளர்களில் 7.39 லட்சம் வாக்காளர்கள் தங்கள் வாக்குரிமையை செலுத்தியுள்ளனர். இது 82.14% ஆகும். Coming to this present assembly elections, the voter base is 9.41 lakhs. இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் சுமார் 9,41,398 வாக்காளர்கள் இருந்தனர். இது 2011 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இருந்த வாக்காளர்களை விட 2,63,000 வாக்காளர்கள் கூடுதலாகும். ஸோ இப்போ இந்த 9.41 லட்சம் வாக்காளர்கள் 7.91 லட்சம் வாக்காளர்கள் தங்கள் வாக்கை அளித்துள்ளனர். நேற்று நடந்த வாக்குப்பதிவில் வாக்கை அளித்துள்ளனர். இதை சென்ற பாராளுமன்ற தேர்தல் 2014 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒப்பிடும்போது 51,574 வாக்காளர்கள் கூடுதல் வாக்களித்துள்ளனர். 51,574. இதே போன்று 2011 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் வாக்கெடுப்பை ஒப்பிடும்போது இந்த முறை 2,08,693 வாக்காளர்கள் அதிகம் வாக்களித்துள்ளனர். So, if one should not go by the percentage alone, you should look at the absolute numbers. சதவீதத்தை மட்டும் பார்க்காமல் எத்தனை வாக்காளர்கள் வாக்களிக்க வந்துள்ளனர் என்பதை you have to note it down. We did some mapping also. First time voters, for example, if you see 70% of the first time voters we have mapped have voted. 70% முதல் முறை வாக்களிக்கும் இளைஞர்கள் இந்த நேற்று நடைபெற்ற தேர்தலில் வாக்களித்துள்ளனர். அதே போன்று அதே போன்று 11,236 பிசிக்கலி டிசேபிள்டு ஓட்டர்ஸ் வாக்காளர் பட்டியலில் நாங்கள் ஐடென்டிஃபை செய்திருந்தோம். அதில் 72% மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். First time voters as per our record, this thing it is 35,812, of which 24,923 have voted. Almost 69.6. So this is based on the data which you have captured. So this may vary also. So whatever we were able to identify in the voter list, based on that, and whatever we have been able to capture during the polling, we have calculated this one. Compared to when coming to the transgenders, மூன்றாவது பாலினம் வாக்காளர்கள் வரும்போது மொத்தம் உள்ள 79 வாக்காளர்களில் 69 வாக்காளர்கள் நேற்றைய வாக்கெடுப்பில் வாக்களித்துள்ளனர். நாலு பிராந்தியங்களின் வாக்கெடுப்பு சதவீதம் வருமாறு: புதுச்சேரி 84.6, காரைக்கால் 80.98,
மாஹே 77.16, யானம் 92.67. யானத்தில் 2 இதுவா 100%. Comparing the regions, the highest voting percentage has been recorded in Yanam, and Mahe is the lowest. யானம் பிராந்தியத்தில் அதிகப்படியான வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. When coming to assembly constituency, சட்டமன்ற தொகுதிக்கு வரும்பொழுது யானம் சட்டமன்ற தொகுதியில் அதிகபட்சமாக 92.67% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. குறைந்தபட்சமாக காரைக்கால் தெற்கு 75.1% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுவையில் குறைந்தபட்ச வாக்குப்பதிவு காமராஜ் நகர் 76.45. Next comes தட்டாஞ்சாவடி 76.55. அதற்கு அடுத்தபடியாக ராஜ்பவன் 77.24. புதுவையில் அதிகபட்சமாக 89 இல்ல ஏம்பலம் தொகுதியில் 90.46% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது.